பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் டேட்டா மேனேஜ்மெண்ட். இப்போ என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, டேட்டா அக்விசிஷன். ஃபஸ்ட்டு வந்து டேட்டாவை கேதர் பண்ணுறது. டேட்டாவை வந்து நீங்கள் கேதர் பண்ணுறது. எப்படி டேட்டாவை கேதர் பண்ணுவீங்க? கலெக்டிங் அண்ட் இம்போர்ட்டிங் இன்ஜினியரிங் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸஸ் விச் இஸ் கேட் சாஃப்ட்வேர். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சொல்லப்போனால் இப்போ வந்து ஒரு கியர் ப்ரொஃபைல் நீங்கள் கியர் ப்ரொஃபைல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா, கியர் ப்ரொஃபைலினுடைய கேடில் கியர் ப்ரொஃபைலை வரைஞ்சிருப்பீங்க இல்லையா? அந்த கியர் ப்ரொஃபைலை வந்து வரைஞ்சிருப்பீங்க. அந்த டேட்டாவை தான் வந்து நீங்கள் வந்து கேடில் இருக்கும். அந்த டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அக்யூசிஷன் டேட்டாவை கெட் பண்ணிப்பீங்க. கலெக்டிங் அண்ட் இம்போர்ட்டிங் இன்ஜினியரிங் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸஸ் சச் அஸ் கேட் சாஃப்ட்வேர். ரைட்டுங்களா? கேட் சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் கெட் பண்ணிக்கிருவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஆர்கனைசேஷன். எஸ்டாப்ளிஷிங் எ ஸ்ட்ரக்சர்னா ஒரு ஸ்ட்ரக்சர் படி அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஆர்கனைசிங் அண்ட் ஸ்டோரிங் த டேட்டா. அதாவது டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 சீட் போட்டு வச்சுருக்குறோம் ஒரு சின்ன மினி மேரேஜ் ஹாலில். அந்த எல்லாத்தையும் உட்கார வைக்கணும் இல்லையா? அப்போ 1 by 1 ஒவ்வொரு ரோவாக நம்ம சீட்டை ஃபில் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் டேட்டாவை எல்லாத்தையும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கீழே நம்ம உட்கார வைக்கிறோம். ஒவ்வொரு டேட்டாவையும் எந்தெந்த டேட்டாவை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, டிசைன் மாதிரி உள்ள டேட்டாவை டிசைனுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் மெமரியில் அதில் உட்கார வைக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மேனுஃபேக்சரிங் டேட்டா ஒரு ஸ்டோரேஜ் மெமரியில் உட்கார வைக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துல நம்ம உட்கார வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா ஆர்கனைசேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா டேட்டா இன்டகிரேஷன் அப்படின்னா எல்லா டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணுறது? மொத்தமாக இன்டகிரேட் பண்ணுறது. இன்டகிரேட்டிங் ஆல் ரிலேட்டட் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ். ஒவ்வொரு சோர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறது? டேட்டா எல்லாத்தையும் மொத்தமாக ஒருமிக்கிறதுனா ஒன்று போல் கொண்டு வர்றது, ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூஸிங் டேட்டா பெர்ஃபார்மிங் த டேட்டா அனாலிசிஸ் த்ரூ டிசைன் ஆப்டிமைசேஷன். நிறைய டிசைன் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டிசைன் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அந்த டேட்டாக்களை பயன்படுத்தி, இந்த டிசைன் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம்? டேட்டாவை அனலைஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும் டேட்டா அனலைசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள டேட்டாவை பயன்படுத்தி அடுத்த 3 மாதத்தில் எந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதிகப்படியான லாபம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இன்றைக்கி கணிக்கிறாங்க ரைட்டா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிளைமேட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி கிளைமேட் இருக்கும். 3 மாதத்துக்கு முன்னாடி உள்ள கிளைமேட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில் உள்ள கிளைமேட்டினுடைய டேட்டாவை வச்சுக்கிட்டு அடுத்த 2 வருஷத்தில் எப்படி கிளைமேட் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுறதுனுடைய நோக்கம் என்னென்னா, அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம். டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்யூச்சர் மார்க்கெட்டை எப்படி இருக்குங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து பூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறோம். லாஸ்ட் 2 இயர்ஸ் இந்த ப்ராடக்ட்டோட மார்க்கெட் எப்படி இருக்குது, அந்த ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் டிசைன் இருந்துச்சு, அது எவ்வளோ தயாரித்தோம், எவ்வளோ ஷிப்பிங் பண்ணி வச்சோம், இந்த டேட்டா எல்லாத்தையும் பயன்படுத்தி அடுத்த 2 வருஷத்துக்கு உண்டான ப்ராடக்டை நம்ம எப்படி விற்கலாம் அப்படிங்கிறது, ப்ராடக்ட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணி விற்கலாங்கிறத கையாளுறதுக்கு எல்லாமே இந்த டேட்டா அனாலிசிஸ் ப்ளே பண்ணுது. இந்த டேட்டா அனாலிசிஸ் வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். இந்த டேட்டா அனாலிசிஸ் வந்து இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அடுத்து ஃப்யூச்சரில் ப்ராடக்ட்ஸை கொண்டு வரவா வேணாமா, பழைய ப்ராடக்ட்டை கொண்டு வரமா வேணாமாங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அடுத்து டேட்டா மெயின்டெனன்ஸுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்ப்ளிமெண்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் வெர்ஷன் கண்ட்ரோல். இப்போ பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1.0 2.0ன்னு ஒவ்வொரு வெர்ஷன் மாற்றிட்டே இருக்காங்க. டேட்டா வேலிடேஷன் டு என்ஷூர் இன்டெகிரிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் டேட்டா. அதாவது டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறது. டேட்டாவை வந்து எல்லா டேட்டாவையும் ஒருமிச்சு இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவினுடைய நம்பகத்தன்மை போயிடாமல் இருக்கிறதுக்காக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? டேட்டா மெயின்டெனன்ஸ்.
அடுத்து பார்த்திங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி. டேட்டா செக்யூரிட்டின்னா என்னென்னா ஒரு சென்சிட்டிவ் டேட்டா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான டேட்டா இருக்கும். யாருக்கு எவ்வளோ ரூபா வந்து பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கிறாங்க, யார் வந்து எவ்வளோ ஜுவல்ஸ் வச்சுருக்கிறாங்க. அப்போ அது ரிலேட்டடான டேட்டாலாம் ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா, அது ப்ரைவேட்டான இன்ஃபர்மேஷன், அது வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது. அப்போது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி டேட்டாவை எல்லாத்தையும் வந்து டேட்டா செக்யூர் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. இது ஒரு முக்கியமான கொஷின், இதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.